விதியையும் மதி கொண்டு வெல்லலாம். பொதுவாகவே வெளவால்கள் இரவில் தான் இரை தேடும். காரணம் அவைகளுக்கு இரவில் தான் நன்றாக கண் தெரியும். அதே சமயத்தில் பகலில் அவைகளால் சரியாக பார்க்க கூட முடியாது. அதனால் பெரும்பாலும் வெளவால்கள் பகலில் நன்றாக தூங்கி விடும். அப்படித்தான் ஒரு மரத்தில் இருந்த வெளவால் உட்கார்ந்த படி தூங்கிக் கொண்டு இருந்தது. ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த வெளவால் கால்பிடி நழுவி மரத்தில் இருந்து கீழே விழுந்து விட்டது. அந்த மரத்தடியில் வாழ்ந்து வந்த கீரி ஒன்று ஓடிச் சென்று அந்த வெளவாலை லபக் என பிடித்து கொண்டது. அந்த கீரி வெளவாலை திங்க போகும் நேரம். வெளவால் கண் விழித்தது. கீரியாரே, நான் உங்களை என்ன செய்தேன்? ஏன் என்னை தின்ன பார்க்கின்றீர் என்று கேட்டது. அதற்கு அந்த கீரி, உன்னை போன்ற பறவைகள் என்றால் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இன்னும் சொல்லப்போனால் பறவைகள் தான் எனது முதல் விரோதிகள். அதனால் உன்னை கொன்று ஆசை தீர உண்ணப் போகிறேன் என்றது. கீரியாரே, தாங்கள் நினைப்பது மிகவும் தவறு. நான் ஒரு பறவையே அல்ல. பறவைகள் என்றால் முட்டை போடும், அடை காக்கும். ஆனால் நானோ குட்டி போட்டு பால் கொடுத்து வருகிறேன். அதனால் நான் பறவையும் அல்ல, அதன்படி பார்த்தால் உங்கள் எதிரியும் அல்ல. அதனால் தாங்கள் என்னை தாராளமாக விட்டுவிடலாம் என்றது. உடனே அந்த கீரி யோசித்தது. வெளவால் சொல்வது சரிதான். இது ஒரு விலங்கு, நாம் நினைத்தது தான் தவறு என்ற முடிவுக்கு வந்தது. உடனே வௌவாலை விட்டுவிட்டது. அந்த வெளவாலும் நிம்மதியாகச் சென்று பழைய படி மரத்தில் அமர்ந்தது. சில நாட்கள் நகர்ந்தது. அன்றும் வெளவால் மரத்தின் மேல் தூங்கிக் கொண்டு இருக்கையில் பிடி தவறி கீழே விழுந்து விட்டது. இந்த முறையும் வெளவாலை அந்த கீரி பிடித்து கொண்டு விட்டது. அந்த கீரி வெளவாலை தின்ன போகும் நேரம். உடனே வெளவால், கீரியாரே, நான் தான் உங்கள் எதிரி இல்லை என்று அன்றே சொன்னனே. பிறகு இன்றும் ஏன் என்னை பிடித்து கொண்டு விட்டீர்கள் என்று கேட்டது. அதற்கு அந்த கீரி சொன்னது, வெளவாலே, நான் பறவைகளுடன் ஒரு உடன்படிக்கையை செய்து கொண்டேன். இப்போது விலங்குகள் தான் எனக்கு விரோதிகள். அதனால் நான் உன்னை தின்ன போகிறேன் என்றது. உடனே அந்த வெளவால் மீண்டும் கீரியிடம், கீரியாரே, கிரீயாரே, ஒரு நிமிடம் நான் சொல்வதை கேளுங்கள். நான் இதுவரையில் என்னை விலங்கு என்று தவறாக நினைத்து கொண்டு இருந்தேன். நேற்று தான் எனக்கே தெரிந்தது நான் விலங்கு அல்ல, ஒரு பறவை என்று. வேண்டும் என்றால் எனது இறக்கைகளை நீங்களே பாருங்கள். நானும் கூட தரையில் இருப்பதை காட்டிலும் பறவைகளைப் போல வானத்தில் தான் அதிகம் பறக்கிறேன். அதனால் பறவைகளிடம் தாங்கள் செய்து கொண்ட நட்பு உடன்படிக்கையின் படி நான் உங்கள் நண்பன். அதன்படி பார்த்தால் தாங்கள் என்னை தாராளமாக விட்டுவிடலாம் என்றது. வெளவாலின் வார்த்தைகளை கேட்டு அந்த கீரி மீண்டும் யோசித்தது. அதற்கு வெளவால் சொல்வது சரி தான் எனப்பட்டது. அதனால் கீரி வெளவாலை பார்த்து, நீ சொல்வது உண்மைதான், பிழைத்து போ என்று கூறி வெளவாலை விட்டு விட்டது. நீதி, சிலர் எதற்கு எடுத்தாலும் விதி விதி என்று நொந்து கொள்வார்கள். ஆனால் அந்த விதியை கூட மதியால் வெற்றி கொண்டு விடலாம். அப்படிப்பட்டவனே திறமைசாலி. அவனால் எப்படிப்பட்ட ஆபத்துக்களில் இருந்தும் விடுபட்டு விட முடியும். இதற்கு இந்த கதையில் வரும் வெளவால் தான் உதாரணம். வெப் லிங்க்ஸ்.